எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரிசல்ட் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம் போல ஐடி கம்பெனிஸ் தான் முதல்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அதுல இன்னைக்கு வந்து டிசிஎஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸோட சம்மரி எப்படி இருக்கு, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத பார்க்கலாம். டிசிஎஸ் வந்து இந்த குவார்ட்டர்ல 63,437 கோடி வந்து ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1.3% வந்து அதிகம் தான். பட் ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 1.6% வந்து கம்மியாக இருக்கு. ஆக்சுவலி அனலிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 64,342 கோடி வந்து அவங்க ரெவென்யூ பண்ணுவாங்க அப்படின்னு. பட் ஆனால் அவங்க ரெவென்யூ பண்ணிருக்கிறது வந்து 63,437 கோடி தான். இந்த ரெவென்யூ வந்து கம்மியானதுக்கு காரணமாக சொல்லப்படுறது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அவங்களுக்கு கிடைச்ச ஆஃபரில் ரெவென்யூ கம்மியாக இருக்கு. டொமஸ்டிக்ல பிஎஸ்என்எல் கூட அவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து அந்த ரிலேட்டட் ரெவென்யூஸ்ல அவங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து கம்மியா இருக்கு. இது ரெண்டு காரணத்தினால ரெவென்யூ வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குவார்ட்டர்ல அவங்க 12,760 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டர்ல 12,040 கோடி தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 6% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 4.4% அப் ஆயிருக்கு. ரெவன்யூ கம்மியாக இருந்தாலும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வந்து அவங்க வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கான வேஜ் ஹைக்கை வந்து டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை அவங்க எம்ப்ளாயிஸ்க்கான வேஜ் ஹைக் சைக்கிள் வந்து நடக்கல. மேனேஜ்மெண்ட் வந்து அது எப்போங்கிறது நாங்கள் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதர் இன்கம்ல ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு இந்த குவார்ட்டர்ல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டும் காரணமா ரெவென்யூ குறைஞ்சாலுமே ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த குவார்ட்டர்ல அவங்க வந்து $9.4 பில்லியன் ஒர்த் ஆஃப் டீல் வந்து நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த டீல்ஸ் சைன் பண்ணதுலேயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அது என்னங்கிறத நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். அடுத்து அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து 6,13,069. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 6,077 பேர் வந்து அதிகமாக இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கம்பெனி வந்து இன்டர்ம் டிவிடெண்டா 11 ரூபா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா வந்து July 16, 2025 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு உங்ககிட்ட இந்த ஷேர் இருந்தால் உங்களுக்கு வந்து 11 ரூபாய் வந்து இன்டர்ம் டிவிடெண்டா கிடைக்கும். இந்த ரிசல்ட்ஸ்ல இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் வந்து 1.6% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். அடுத்து வந்து லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து ஒரு காஸ்ட் ஸ்பைக் இருந்திருக்கு. அது வந்து என்னன்னா சாஃப்ட்வேர் எக்யூப்மெண்ட் காஸ்ட்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு டிரான்சிஷன் ரிலேட்டட் ஸ்பெண்டிங். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அந்த வேஜ் ஹைக் வந்து அவங்க டிலே பண்ணியிருக்கிறதுனால அட்ரிஷன் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. அடுத்து இந்த கம்பெனியில் இந்த ரிசல்ட்ஸில் இருக்கிற பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த குவார்ட்டரில் நடந்த க்ரோத் எல்லாமே ஏஐ, அப்புறம் டேட்டா, அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி இந்த செக்மெண்ட்ல நடந்திருக்கு. ஸோ இது அடுத்தடுத்த குவார்ட்டர்லையும் இவங்களுக்கான க்ரோத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இந்த ரிசல்ட்ஸோட சேர்த்து மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட கமெண்ட்ரியை சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ரோத் வந்து எப்போ ரெசியூம் ஆகும் அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இன்டர்நேஷனல் சுச்சுவேஷன்ஸ் வந்து இன்னும் கிளாரிட்டியா இல்லை. யூஎஸ்ல வந்து அந்த பில் ஒன்று பாஸ் ஆகுது. அது எப்படி பேன் அவுட் ஆகுது அப்படிங்கிறது ஜூனுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிமாண்ட் சைடு வந்து கண்ட்ராக்ஷன் இருக்கு. கிளைண்ட்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது ஷியூரா தெரியாததுனால அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒன்று நிறுத்தி வச்சிருக்காங்க, இல்லைன்னா அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸ்க்கு டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் எங்களோட ரெவன்யூ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ரிசல்ட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயத்த பார்க்கலாம். ஒன்று வந்து செக்மெண்ட் வைட் பர்ஃபார்மன்ஸ். நம்ம வந்து ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே ஓவராலாக பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்எஸ்ஐங்கிறது அவங்களோட ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்க் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அவங்க பண்ணி கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ். அதில் வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர். ப்ராஃபிட் வந்து ஆனால் 2.5% வந்து குறைஞ்சிருக்கு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த லைஃப் சயின்சஸ் அண்ட் ஹெல்த் கேரில் வந்து அவங்களோட ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு, தென் ப்ராஃபிட்டும் வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம வந்து
முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம் அவங்க வந்து புது டீலா வந்து $9.4 பில்லியன் ஒர்த் ஆஃப் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் ஆனா அதுல இஷ்யூவா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா பெரிய கிளைண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. Q1 ஃபினான்ஷியல் இயர் 25ல 100 மில்லியன் ஒர்த் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்து அவங்க 63 அக்ரிமெண்ட் வச்சிருந்தாங்க. 50 மில்லியன் பிளஸ் கிளைண்ட்ஸ் வந்து 140 வச்சிருந்தாங்க. அது ரெண்டுமே வந்து இந்த குவார்டர்ல வந்து குறைஞ்சிருக்கு. கம்மி வேல்யூ இருக்கிற கிளைண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட நியூ டீல் சைனிங்லையும் பெரிய ஆஃபர்ஸ் சைன் பண்றது அப்படிங்கிறது வந்து இந்த குவார்டர்ல குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ரிசல்ட்ஸ்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள். இந்த ஷேரோட பிரைஸ் வந்து 3382 ரூபாயில இருக்கு. பிஇ வந்து 25.22. இந்த ஷேர் வந்து இப்ப இருக்கிற இந்த ரிசல்ட் சுச்சுவேஷன், ஐடி செக்டர் இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் இப்ப நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்த உடனே அமெரிக்கால இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ ரெண்டோட ஏடிஆர் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அந்த ரெண்டு ஷேர்ஸுமே 5% மேல வந்து கீழே விழுந்திருக்கு. ஏன்னா டிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியே இப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது அடுத்து வந்து இன்ஃபோசிஸ் விப்ரோ ரெண்டோட ரிசல்ட்ஸும் மோசமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ரியாக்ஷன்ல அது நடந்திருக்கு. இதனால ஐடிபிஸ் வந்து அடுத்த ஒரு நெக்ஸ்ட் குவார்டர்ல எப்படி இந்த எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பேன் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியற வரைக்கும் ப்ரெஷர்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம உடனே கன்சிடர் பண்ணணும்னு இல்லை, நம்ம வெயிட் பண்ணி கூட இந்த ஐடிபிஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் டிசிஎஸ் கம்பெனியோட இந்த குவார்டரோட ரிசல்ட்ஸோட சம்மரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.